கணேஷாய நமக. முருகா சரணம். எண்ணெய் குளியல். மகா பெரியவா சரணம். ஒரு முறை பெரியவா தரிசனத்துக்கு முதுகில் தீவிர வலியுடன் ஒரு பக்தர் வந்தார். உள்ளே வரும்போதே இப்படியும் அப்படியும் நெளிந்து கொண்டே வந்தார். மிகவும் கஷ்டப்பட்டு பெரியவாளுக்கு ஒரு நமஸ்காரம் செய்துவிட்டு சொன்னார், பெரியவா, முதுகு வலி, அதைவிட முதுகோடு நடுத்தண்டில் ரொம்ப நாளாக பெரும் வலி, கொஞ்சம் கூட அசைய முடியலை, ஏன் இருக்கோம்னு பல நேரம் தோன்றது என்றவரின் கண்களில் நீர்த்துளிகள். பெரியவா அவரை தீர்க்கமாக பார்த்தார். பதில் வரவில்லை. முதுகுவலிக்காரரே மீண்டும் தொடர்கிறார், எத்தனையோ மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாச்சு பெரியவா, பணமும் மருந்தும் கரையுதே தவிர வலி கொஞ்சமும் குறையலை. தாமரை இதழ்கள் விரிந்தது போல் பெரியவா திருவாய் மலர்கிறார். அந்த நாளில் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுன்னு ஒரு வழக்கம் இருந்தது, கேள்விப்பட்டிருக்கிறியா? இப்போ அதை நீ பண்ணுறியா? பக்தர் விழித்தார். பெரியவா தொடர்ந்து விளக்கம் அளித்தார். என்ன பண்ணுவா தெரியுமா? செக்கு நல்லெண்ணெயை தலைக்கும் உடம்புக்கும் தேய்ச்சுண்டு 20-30 நிமிஷம் ஊறுவா. அப்புறம் இதமான சூட்டில் இருக்கிற வெந்நீரில் குளிப்பா. இப்போ இருக்கிற அவசர யுகத்தில் இதுக்கெல்லாம் எங்கே எல்லோருக்கும் நேரம் என்று கிண்டலாக சொன்னவர் மீண்டும் தொடர்ந்தார். சனி நீராடுன்னு ஸ்கூலில் படிச்சிருப்ப, ஆனால் அதை நடைமுறைப்படுத்த மறந்துட்ட. அப்பெல்லாம் நல்லெண்ணெய் தேய்ச்சிண்டு வெந்நீரில் குளிக்கிறப்ப ஆற்றுலையே அரைச்ச சீயக்காய் பொடியை யூஸ் பண்ணுவா. ஆனால் இப்போது சீயக்காய் பொடியை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு என்னென்னவோ கெமிக்கல் கலந்ததெல்லாம் வந்திருக்கு. பின் நாட்களில் கெடுதல் உண்டு பண்ணும்னு தெரிஞ்சிருந்தும் இந்த கண்டதுகளை தான் எல்லோரும் பயன்படுத்துகிறா. போகட்டும், பழச ரொம்ப கிளறக்கூடாது. பாவம், நீ ரொம்ப வலியோடு இருக்க. இனிமே ரெகுலராக எண்ணெய் தேய்ச்சி குளி. வெந்நீரில் குளித்து முடிச்சப்புறம் ஆகாரத்துக்கு மிளகு ரசத்தையும் பிரண்டை துவையலையும் சேர்த்துக்கோ. க்ஷேமமாக இருப்ப. வலக்கையை உயர்த்தி வாழ்த்தி அனுப்பியது பரபிரம்மம். அந்த பக்தர் 3 மாதம் கழித்து பெரியவா திருசன்னதிக்கு மீண்டும் வந்தார். இந்த முறை அவரது முகத்தில் பரவசம், ஆனந்தம். பெரியவாளுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தார். வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க ஆரம்பிச்சிட்டேன் பெரியவா. பாடா படுத்துட்டு இருந்த முதுகு வலி பறந்தே போச்சுன்னு கண்கள் கலங்க சொன்னார். மகா வைத்தியநாதர் நம் பெரியவா. நன்றி.